நிரப்ப போகிறாரு. அதேவேளை ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய போறார். ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ய போறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஆவியானவரை பெற்றுக்கொண்டவங்க ஒரு பக்கம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மாதிரி நான் ஆவியானவரை உள்ள இருந்து இந்த ஆவியானவர் துக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனால் நடத்தப்படலை. நிறைய இடத்துல பரிசுத்தாவியால் நடத்தப்படல, மாம்சம் நடத்தப்படுகிறேன், சிந்தையில் மாம்சம் நடத்தப்படுகிறேன், என் மாம்சத்துல பேசுகிறேன், மாம்சம் செயல்படுகிறேன், சுயமாய் ஓடுகிறேன், சுயமாய் திணிக்கிறேன், சுயமாய் காயப்படுகிறேன். இந்த எழுப்புதலுக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. இந்த எழுப்புதல் நான் தடையா இருக்கக்கூடாது. எனக்குள்ள இந்த மாம்ச சிந்த மரணம் சொல்லுது. ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நான் கவலையினால் நிறைஞ்சிருக்க விரும்பல, என் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ள ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். கேளுங்க, இப்ப நீங்க ஆவிக்குள்ள போகிற ஒரு அனுபவங்களுக்குள்ள ஆவியான உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போகிறேன். பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டவங்க இன்னொரு லெவலுக்குள்ள போக போறீங்க. பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. யாரெல்லாம் வாஞ்சிக்க போறீங்க? கையில் தூக்குங்க. யாரெல்லாம் வாஞ்சிக்க போறீங்க? ஆவியால் உங்களுக்குள்ள அசைவாட, ஆவியால் உங்களுக்குள்ள அசைவாட, ஆவியால் எனக்குள்ள கிரீசியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றவங்க இன்னைக்கு உங்களால தாங்கிக்கவே முடியாது. நான் அதை பார்க்கிறேன், நான் அதை ஆவியால் உணர்கிறேன். ஆவியால் எனக்கு முன்னாடி சொல்ல இதை மட்டும் பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனா பேசுன்னு சொன்னாரு. நான் வேற வசனத்தை எடுத்து வச்சிருந்தேன். சுகமளிப்பு ஆராதனை கொடுத்து சுகமம் எப்படி வரும்னு சொல்ல பேசியிருந்தேன். இல்ல ஆவியால் சொன்னாரு, பரிசுத்தாவியை கொடுத்து பேசினாரு. விடுதலையோடு நீங்க போக விரும்புறீங்களா? ஆவியால் எங்க அங்க விடுதலை? ஆவியால் எங்க இருக்காங்க விடுதலை? இன்னைக்கு விழுந்து எந்திரிக்கிற நிலைமை வேண்டாம். ஜெபத்தில் விழுந்து போகிறது, உலகத்துல இச்சையில் விழுந்து போறதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ஒரு பரிசுத்தாவியை பரிபூர்ணப்படுத்துகிற ஒரு விடுதலை வர வேண்டும். கேளுங்களேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் நீங்க யாரையும் விடுவிக்க கூடாது. கேளுங்க. ஆவியை பெற்றுக்கொண்டவங்க இன்னும் அறமூட்டி எழுப்பு கண்டுள்ள அந்த அறகுறையில் இருப்பார்க்க விரும்பல. வழிபடத்தில் அறகுறை ஆடா பாதி விரும்பல. முழுதுமாக பற்றி நான் ஆத்ம சரீரத்தில் அன்றுவரே அக்கினி எனக்குள்ள பரிபூர்ணமா வேண்டாம். ஆண்டவரே, பரிபூர்ணமான ஒரு அக்கினி பரிசுத்தாவியை முழுதுமாக ஆக்கு பண்ண கொடுக்குறேன். இன்னொரு கொஞ்சம் பேர் தெரியும், அவங்க கேளுங்க, ஆவியானவரே நீங்க எனக்கு தந்தே ஆகணும், எனக்கு நிரப்பி ஆகணும், இந்த ஆவியானவர் எனக்குள்ள கிரீஸ் ஆகணும். அதுக்கு என்னென்ன விட முடியாம எதெல்லாம் விட நினைக்கிறோம் அதெல்லாம் விட ஒப்பு கொடுங்க. இந்த பாவத்தில் இருக்கிற அந்த பாவத்தை விட்டு கொடுத்தா ஆவியானவர் நிரப்புவார். பாவத்தை விட்டு கொடுத்தாதான் இதுல இருந்து வெளியே வந்து நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நிரப்பு, என் பாத்திரத்தை கழுவுங்க நம்மளுக்கு சொல்லி ஒவ்வொரு சில ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கல ஒரு 5 நிமிஷம் ஒப்பு கொடுக்கல, எனக்கு ஒரு டைம் வேணும், ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் அதை சொல்றாங்க, ஒப்பு கொடுக்கல. நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றமாக இருந்த நேரம், இந்த திறப்பை வாசல் உங்க ஜெப வாழ்க்கையை மாற்றுகிற நேரம், வியாதி சுகமாக்குற நேரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஆவியான கிரியை செய்யற ஒரு நேரம், ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யற நேரம், ஆவியான கிரியை செய்யற நேரம். அந்த ஆவியை விட்டு கொடுங்க. ஒரு பக்கம் விட்டு கொடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஓ ரபா டூடா பாடா டாடா, ஓ ரெபலா டூடா பாடா டாடா, அரேகல டூடா பாடா டாடா டாடா. பரிசுத்த ஆவியானவரே, ஒருமுறை விடாதீங்க. கண்ணத்தில் ஆவியை சபித்து மேற்கொள்கிறேன், சோர்வின் ஆவியை சபித்து மேற்கொள்கிறேன். யாரை தொடாத, தொடாத இயேசுவின் நாமத்தினால கண்ணத்தில் ஆவி வெளியேறுவதாக கட்டி வைக்கிற பொல்லாத கிரிகள், ஓ ரெபலா டூடா பாடா, ஆவியை வளர முடியாதபடி சிந்தை கட்டி வைக்கிற பொல்லாத ஆவியை வெளியேறு. பொல்லாத ஆவி வெளியேறு, பொல்லாத இருள் ஆவி வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. ஓ ரெபீலி ரபா காதுரபோ ரெபலா டூடா. பெற்றுக்கொள்ளுங்க வல்லமை, பெற்றுக்கொள்ள சுத்தமான கிரியை ரிசீவ் பண்ணுங்க. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் சொன்னவன் ஊற்றப்படுவதாக்கி பெற்றுக்கொள்ளுங்க. மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவி ஊற்றப்படுகிறது. ஊற்றப்படுகிறது. எல்லாம் ரிசீவ் பண்ணுங்க. ஓ ரபாலா டூடா பாடா. நேரத்தை கவனிக்காத, நேரத்தை காலத்தை கவனிக்க விதைக்க மாட்டான். கேளாண்டுட்ட ஓ ரடா ஒரு விடை தெரியும் கொண்டு ஆண்டுட்ட. கண்ணீரோடு கேளு. எனக்கு பரிசு
கண்ணீரோடு கேளு, கண்ணீரோடு கேளு. கேளு தம்பி, கேளு தம்பி, வெறுமையை போயிடாத. குட்டி தம்பி கேளு, பாப்பா கேளு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள உலாவ விரும்புகிறார். உன் அழகூட்டி எழுத விரும்புகிறார். உன்னை பயன்படுத்த விரும்புகிறாரு. உன்னை அலங்கரிக்க விரும்புகிறாரு. உனக்குள்ள தங்கியிருக்க விரும்புகிறாரு. கேளு 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 கேளு. ஓ ராதா 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 ஒவ்வொரு மேலும் தேவ ஆவியானவர் பெருமழை போல பெந்தகோஸ்து நாள் வந்த போது இதோ தேவனுடைய மேல் விட்டு அறையில தேவாவி இறங்கி வந்த போது சீசர்கள் ஜென்ம பாஷையில் பேசினார்கள். தேவ ஆவியானவர் அவரை நிரப்பினார், அவரை பயன்படுத்தினார், தேவனுக்காக பயன்படுத்தினார். அதே போல இந்த வேளாண் பயன்படுத்த உன்னை நடத்த ஆவியை நடத்த விரும்புகிறார். தேவ புத்தனாக விரும்புகிறார். நீ தேவ புத்தனாக விரும்புகிறார். தேவ புத்தனாக விரும்புகிறார். தேவ புத்தனாக தேவ பிள்ளையாக விரும்புகிறார். கேளு, விடாத. முண்டு அபிஷேகத்தை ஒரு ரிசீவ் பண்ணு, ரிசீவ் பண்ணு. போராது. ஓ ராபா டா 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 பாலா டூடா பாடா டா டா ராபாலா டூடா பாடா டா 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 டா. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. ஒரு பாதை பிடிச்சு கேளுங்க. ஓ ராபாலா டூடா பாடா டா டா டா. வெறுமையா வந்துட்டு வெறுமையா போக கூடாது. பிரயாசப்பட்டு வந்து வெறுமையா போக கூடாது. கேளு, ஆண்டவர்கிட்ட கேளு. கனிவோடு கேளுமா, கனிவோடு கேளுமா. உன்னை அவர் தொட வாய்த்து பார்க்கிறாரு. கேளு கேளு. பிசாசு நடுங்கிறது. உன்னை தேவன் நிற விரும்புகிறாரு. பாதாளத்தின் மூடுபடியாக உன்னை பயன்படுத்த விரும்புகிறாரு. பாதாளத்தின் கதவுகளை மூடுபடியாக உன்னை அழைத்திருக்கிறாரு. பாதாளத்தின் வல்லமையில ஓ உன்னை அழைத்திருக்கிறாரு. கேளு கேளு கேளு. அம்மா வருவாங்க, அம்மா உள்ள வருவாங்க, உள்ள வருவாங்க. தேவன் கையில வைத்து 10 வாரம் கை வைக்கும் போது பரிசுத்தாவியை கிரியை செய்வார். மற்றவங்களை கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஓ ராபா டூடா பாடா. ஓ நான் உள்ள போ, உள்ள போ.